without any delay, I'd like to welcome Loverudia Lover, Gauri Priya on stage, heroine. Yeah. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா லவர் அப்படிங்கிற ஒரு படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது உண்மையில் எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் டீமோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. நான் மாடல் ஆஃப் சென்னை பண்ணுறதுக்கப்புறம் அண்ட் இந்த படம் நான் சைன் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறது வராது. ஆனால் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் படங்கள் மேலே அண்ட் எஸ்பெஷலி எங்களோட படம் மேலே இருக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்டாக ஓகே நான் எப்படியாவது தமிழ் பேசுறது கற்றுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்போலேருந்து அங்கங்கே சில வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணி இப்போ நான் பேச ஆரம்பித்தேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம். ஏன்னா லவர் நான் சைன் பண்ணதுக்கு ஒரு 1 month முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி, ஐ திங்க் இந்த படமும் அம்மாவோட பிளெஸ்ஸிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வியாஸ், எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு யுவராஜ் சாருக்கும் மகேஷ் ராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வியாஸ், வாட் அ டேலண்டட் பர்சன் யூ ஆர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தட் யூவ் டன். அண்ட் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன். மணி, உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி யூவ் டேக்கன் கேர் ஆஃப் மீ. நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த லவ், சப்போர்ட், ரெஸ்பெக்ட், கம்ஃபர்ட் எல்லாமே ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஷான் ரோல்டன் சார், இது உங்களோட எனக்கு செகண்ட் கொலாபரேஷன். யூ ஆர் த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டாக் டு மீ. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களோட இன்னொரு வாட்டி கொலாபரேட் பண்ணுறதுக்கு. கண்ணா, ஹரிணி, நிக்கிலா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரத் சார், ஸ்ரேயஸ் அண்ணா, ராஜ்கமல், நவா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக, ஆனஸ்ட்டாக, உயிர் வச்சுட்டு அன்போடு இந்த படம் பண்ணோம். ஸோ அந்த ஆனஸ்டி அண்ட் ட்ரூத் உங்களை டச் பண்ணோன்னு நாங்கள் நம்புகிறோம். February 9th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டரோட லைஃப்பில் அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் சத்யம் தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் நம்ம முகம் வரணும், பேனரில் நம்ம முகம் வரணும் அப்படிங்கிறது தான். அது இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருக்குது. கையெல்லாம் நடுங்குது எனக்கு. அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ், $1 Million Studios, ஆல் தி டைரக்ஷன் டீம், டிஓபி ஸ்ரேயஸ் அண்ணா, காஸ்டியூம் டிசைனர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கூட இருக்கிற மணி, கண்ணா, இவங்க கூட ஒர்க் பண்ணது. குறிப்பாக இன்றைக்கி ஷோவோட கதாநாயகன் ஷான் ரோல்டன் சார் மியூசிக் செகண்ட் டைம் குட் நைட்டில் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மெயினாக நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பண்ண ஒரு கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகாக நோட்டீஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியது வந்து மீன் கிரியேட்டர்ஸ். ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு, நோ சினிமா பேக்ரவுண்ட், யூடியூப் வழியாக வந்த ஒரு பொண்ணு. ஸோ இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன், இந்த உலகம் முழுக்கிற இருக்கிற தமிழர்களுக்கு வந்து என் முகம் தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மீன் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். $1 Million Studios அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் முந்தின வாட்டி ஒரு படம் பண்ணாங்க. அதில் ஷான் ராலன் சார் மியூசிக் பண்ணார், மணிகண்டன் ஹீரோவாக நடித்தார். நானும் அதில் பண்ணியிருந்தேன். அந்த படம் ஹிட்டு. இப்போது $1 Million மறுபடியும் படம் பண்ணியிருக்காங்க. ஷான் ராலன் சார் மியூசிக், மணிகண்டன் நடிச்சிருக்காரு, அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன். இந்த படமும் இதை நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, மறுபடியும் $1 Million படம் பண்ணுவாங்க, அதுலேயும் ஷான் ராலன் சார் மியூசிக் பண்ணணும், மணிகண்டன் நடிக்கணும், அதுலேயும் நான் நடிக்கணும். அந்த படமும் ஹிட்டு. தேங்க்யூ ஸோ மச். உங்களிடமிருந்து விடை பெறுவது நிக்கிலா சங்கர். வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எனக்கு திரும்ப வந்து படபடப்பாயிட்டேன் நான். எனக்கு வியாசை நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போது அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தார். அதுதான் தமிழில் லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிறதுக்கு. நான் அப்போ ஒர்க் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 years நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம்.
அப்போலேருந்தே எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் சினிமா பீப்புள் வந்து எனக்கு அமைஞ்சாங்க. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லாமல் பர்சனலாக ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பத்திலே வந்து லைக் மூவிஸில் இருக்கணும் இல்லாட்டி ப்ரொடக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்மெல்லாம் வந்து அன்போடையும் ஆசையோடையுமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணலாம், போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே காமிச்ச ஒரு ஸ்பேஸ் அது. அப்போலேருந்து வியாசன்னா என்ன மாதிரியான கதைகள் வந்து அவருக்கு விருப்பம், எந்த மாதிரியான தீம்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான கதைக்களங்கள், அந்த மாதிரியான கேரக்டர்ஸு, இந்த மாதிரியான இமோஷன்ஸை, ரொம்ப நுணுக்கமான இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமான ஸ்பேஸில் அவருக்கு இந்த படம் அமைஞ்சதும் சரி, கதை அமைஞ்சதும் சரி, மணிகண்டன் அமைஞ்சதும் சரி, ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து போடுற எஃபர்ட்ஸும் ஐ திங்க் இது எல்லாமே படம் எவ்வளோ ஜெனுவினாக இருக்குது, படம் வந்து எந்த நோக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் நான். அந்த நோக்கம், அந்த இன்டென்ஷன் அது வந்து ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்ரிவன். எனக்கு நடிக்க தான் தெரியும், பேச்சு கொடுக்கலாம் தெரியாது, ரொம்ப கஷ்டம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். இங்கே வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் த காஸ்ட் ஹேஸ் பின் இன்க்ரெடிபிள் டு ஒர்க் வித் அண்ட் we've had so much fun making the movie. We really hope you like it as much as we loved making it. So thank you for being here. Really hope you watch it and love it. Thank you.